நிறைய வீடுகளில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் வந்து அந்த வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம். வீட்டில் யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் வந்து மரண பயத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு போய் ரூமில் கதை போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து கொஞ்சம் உஷாரா இருங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் உயிர் பலியெல்லாம் கூட ஆவறது டக்குன்னு எடுக்கிற முடிவுனால. ஸோ எதிரிகளுடைய பலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைங்க யாரையா வச்சு செஞ்சிடுவாங்க. ஸோ நிறைய யாகங்கள் நிறைய பூஜைகள் வீட்டில் பண்ணும்போது எல்லா பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பு. நாங்கள் எல்லா பட்ஜெட்லேயும் பூஜைகள் பண்ணித்தரோம், யாகங்கள் பண்ணித்தரோம், ஹோமங்கள் பண்ணித்தரோம். தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பயனடைங்க. ஏன்னா உயிர் சேதம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஏன்னா கலியுலகத்தில் எதிரிகள் அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி தான்.